திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா முன்னோடிகள் வந்து சில பேர் பேசியிருக்காங்க. இன்னொரு 2-3 நாளில் வந்து அது முடிவெடுக்கணும். எங்களுக்கு உயர்மட்ட குழு கும்பகோணத்தில் 24ஆம் தேதி வந்து நடந்துச்சு. அதில் ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படாத காரணத்தில் கொஞ்சம் அவங்க சொன்ன கருத்தெல்லாம் மனதில் ஏற்றி ஒரு சிறந்த முடிவு இந்த தடவை எடுக்கின்ற முடிவு சிறந்த முடிவாக இருக்கணுன்ற அடிப்படையில் கொஞ்சம் பொறுத்து மெதுவாக காலம் அந்த டைம் தான் இருக்கிறதுக்கு மெதுவாக எடுப்போம், நல்ல முடிவாக எடுப்போம். இப்போ பாரத பிரதமர் தமிழகத்துக்கு வந்தார், பாரத பிரதமர் தமிழகத்துக்கு வந்தார். இப்போ நடக்கக்கூடிய ஆட்சிகளை பற்றியும் 10 ஆண்டுகளாக எந்த வளர்ச்சிகளும் இல்லாத பற்றிலாம் பேசிட்டு போனார். அதை பற்றி உங்கள் கருத்து? வளர்ச்சி இல்லாத இடத்துல வளர்ச்சி இல்லைன்னு சொல்லியிருப்பார், இருக்கிற இடத்த பாராட்டியிருப்பார் இல்லையா? இதுதான் நடந்திருக்கும், அதான் பேசிட்டு போகிறாரு. ரைஸ் மட்டும் அடிக்கலாட்டி 5 வருஷம் ஆச்சு. இப்போ தான் வந்து நீங்கள் ஒதுக்கிட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க சார்? இல்லை, எந்த ஒரு முயற்சியும் வந்து வேகமாக நடக்கணும்னு தான் என்னுடைய ஆசையும். அது வேகமாக நடக்கிறதுக்கான முயற்சி எல்லாம் எடுக்கிறோம். நான் ஏற்கனவே சென்ற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன், இதை வந்து பத்திரிகையாளர்கள் வந்து இருக்கின்ற கட்சி தலைவர்களை கேட்பதை விட மக்களாக நீங்கள் சொன்னீங்களே ஏன் செய்யலைன்னு கேட்கின்ற காலம் வரும்போது எந்த ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டாலும் உடனடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொன்னேன். திட்டவெளியில் சொன்னேன். அதை பற்றி நாங்கள் தொழிற்போக ஆரம்பிக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் ஆரம்பிக்கல. 2 புல்டோசர் தான் நின்றுட்டுருக்கு. நாங்கள் நினைக்கிட்டேன். அப்போ மக்கள் இந்த திட்டத்தை அறிவித்ததில்லை, ஏன் செய்யவில்லைன்னு கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாலே எல்லாம் சிறப்பாக நடக்கும் என்னுடைய காரணம். தமிழகத்தில் மட்டும் இல்லை, தொடர்ந்து சதர்ன் ஸ்டேட்ஸில் கேரளா, ஆந்திரா, தமிழகம் இந்த ஊடுருவல் வந்து எப்படியோ வந்துடுது. அது வந்து நான் யாரையும் குறை சொல்ல, பட் இன்னும் கடுமையான சட்டங்கள் தீட்டப்பட்டு அந்த உடனடியாக காவல்துறை வந்து அது யார் பண்ணுறாங்களோ அது வந்து ஒரு பெரும் புள்ளியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தண்டனை ஒரு தடவை கொடுத்துட்டாங்கன்னா அது இதெல்லாம் நின்று போயிடும். இப்போ அந்த போதைப் பொருள் நடத்தல பெரிய பெரிய முக்கிய பொருட்கள் பெரிய பெரிய சில பேர் பெரிய புள்ளிகள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அது கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்படி இருந்தாங்கன்னா அதை வந்து வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரிவித்து விட்டால் அது சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எலெக்ஷனில் நம்ம கட்சி சார்பில் எத்தனை சீட்டு கேட்டாலும் நிற்க போகிறோமா? எலெக்ஷன் தேர்தல் அதாவது ஏற்கனவே சொல்லிட்டேன், திருப்பி அதே கேள்விதானே. நாங்கள் முடிவெடுத்த பிறகு அந்த முடிவு தெரிவிக்கப்படும். அந்த முடிவு தெரிந்த பிறகு கூட்டணியில் எந்த கூட்டணியில் இருக்கிறோம், யாரை சார்ந்து இருக்க போகிறோம், யாரை வந்து ஆதரிக்க போகிறோம் தெரிந்த பிறகு நான் நிற்பது நிற்காதது தெரிவிக்கப்படும். இல்லை, 10ஆம் தேதிக்கு மேலே ஆகும்னு சொல்கிறாங்க. தேதி அறிவிக்கும் போது கூட டைம் இருக்குது. கொடுக்கப்பட்ட நாட்கள் வந்து 15 நாட்கள் தான் தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியும். ஸோ அறிவித்த பிறகு நிறைய வேலைகள் இருக்குது, அதை பண்ண ஆரம்பிச்சோம். என் மைண்டில் இருக்குல்ல, நான் நிற்க வேண்டிய இடத்தில் யார் யாரெல்லாம் நிற்கணும்னு நான் நினச்சிருக்கணும், அவங்கள ஏற்கனவே தயார் நிலையில் தான் இருப்பாங்க. அது முடிவு செய்யப்படும் போது நிச்சயமாக அறிவிச்சு. மக்களின் முன்னேற்றம், தொழில் வளம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து மத்திய அரசின் தேர்தலாக இருந்தாலும், மத்திய அரசை நிர்ணயிக்கின்ற தேர்தலாக இருந்தாலும் தமிழகத்தின் தொழில் வளத்தை பெருக்க வேண்டும், வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும். இங்கே நிறைய டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெருங்கிட்டு நேரத்தில் உயர்நீதிமன்றம் வந்து அந்த கீழ நீதிமன்றம் வந்து ஒத்துக்கொண்டாங்க. MP MLA பட்டு பண்ணியிருக்காங்க. அது திரும்பி மறு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதை பற்றி கீழ நீதிமன்றம் வந்து MP MLAக்கெல்லாம் தான் ஆளுங்கட்சி மினிஸ்டர்ஸ் மேலே வந்து வழக்கை வந்து ரத்து பண்ணி உத்தரவிட்டிருக்காங்க. அதை மறு விசாரணை பண்ணால் அப்பீல் போய் கவர்மெண்ட் அப்பீல் போய் பண்ணுறாங்க. அது வந்து எனக்கு பார்க்குறீங்க. மறு விசாரணை பண்ணி அப்பீல் பண்ணுறது எல்லாம் உரிமை இருக்குது. அதை வந்து எப்படி பார்க்குறது? அது அரசு, அதை வந்து ஜுடிஷியரி தான். ஜுடிஷியரி பற்றி நான் என்ன கருத்து சொல்லணும்? குற்றவாளியை நிரூபிக்கும் வரை எல்லாமே குற்றம் செய்தவங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் அப்பீல் சிஸ்டம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எந்த ஒரு வழக்காக இருந்தாலும், இந்த MP MLA மட்டும் சொல்ல, எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வருது. அதுக்கு பிறகும் வந்து வழக்குகள் வாதாடப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட முடியாது. அது நம்ம வந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட முடியாதுல்ல. கண்டிப்பாக இல்லை தான். அதில் எந்த மாற்றுக்கிறது? எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், இதை தவிர இலவசங்கள் கொடுக்கக்கூடாது. எப்படி பார்க்க அரசியல் வந்திருக்கிறது பார்க்குறேன். எனக்கு தெரியாது. நடிகர் சங்க கட்டிடப்பு எனக்கு தெரியாது. நான் இல்லையே. சீக்கிரமாக நடக்கணும்னு ஆசை இருக்குது. அதனால் அதுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுதோ அது கூட சேர்ந்து செயல்பட நான் தயார். நீங்கள் பத்திரிகை படிக்கிறதுன்னு நினைக்கிறேன். பேசியிருக்காங்கன்னு சொன்னேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பேசியிருக்கிறார்கள். பாஜக முன்னணி தலைவர்கள் சரி என்கிட்ட பேசியிருக்காங்கன்னு சொன்னேன். போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லாததெல்லாம் சொல்கிறேன்னு சொன்ன பிறகு சொல்லும்போது தான் சொல்லுங்கள்.
எங்கே நிற்கலான்னு நினைக்கிறீங்க? தென்காசி தேவை சார். உங்களுக்கு தென்காசி, நீங்கள் திருநெல்வேலி, நீங்கள் தூத்துக்குடி, நீங்கள் மதுரை, எல்லா இடத்துலையும் நிற்கிறோம். தமிழகத்தில் எங்கு நின்றாலும் ஒரு தலைவன் வெற்றி பெற வேண்டும் இல்லையா? ரொம்ப நன்றி.